குட் மார்னிங்க. இன்றைக்கி புதன்கிழமை காலையில் எனக்கு கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்துச்சு. பொதுவாகவே எனக்கு குளிர் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு தான் காலையிலே கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சேன். சரி என்ன செய்யலான்ட்டு நைட் யோசித்து வைக்கல. சரி டக்குன்னு ராகி மாவை பார்த்ததும் சரி ராகி அடை பண்ணிடலான்னு எடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது. ராகி மாவு, சால்ட்டு, ஆனியனு, க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்க க்ரீன் சில்லி எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில், அதாவது நம்ம தட்டுனா தோசைக்கல்லில் தட்டுற அளவுக்கு வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் செஞ்சுட்டு இதை மாதிரி அடை ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட. ராகி உங்கள் குழந்தைங்க பால்லாம் குடிக்க மாட்டாங்கன்னா தயவுசெய்து அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கோங்க. என் பசங்க பால் குடிக்க மாட்டாங்க. ஸோ நான் இதை அடிக்கடி சேர்த்துப்பேன். ஏன்னா இதில் நிறைய கால்சியம், ப்ரோட்டீன் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. அயன் எல்லா சத்தும் இருக்குங்கிறனால. ஸோ தயிரை சைடிஷாக வச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். See you.